வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அடுத்த மாதம் 17ஆம் தேதி புதுடெல்லியில் 5வது செமிகான் இண்டியா மாநாட்டை தொடக்கி வைக்கிறார். பாதுகாப்புத் துறைக்கு தேவையான பொருட்களின் உள்நாட்டு உற்பத்தி குறித்து 405 பொருட்கள் அடங்கிய புதிய பட்டியல் ஒன்றை பாதுகாப்பு அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டிற்கான தேசிய விளையாட்டு விருதுகளை மத்திய அரசு இன்று அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் பாதாள சாக்கடை கால்வாய்களை நவீன இயந்திரம் மூலம் சுத்தப்படுத்தும் பணிகள் சோதனை அடிப்படையில் இன்று தொடங்கியுள்ளன. இனி விரிவான செய்திகள். புதுடெல்லியில் அடுத்த மாதம் 17ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு நடைபெற உள்ள 5வது செமிகான் இண்டியா மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடக்கி வைக்கிறார். அமெரிக்கா, ஜப்பான், தென்கொரியா, ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த பன்னாட்டு செமி கண்டக்டர் நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளுக்கு இடையிலான வட்டமேசை கூட்டத்திற்கும் அவர் தலைமை ஏற்கிறார். மாநாடு குறித்து கூடுதல் விவரங்கள். செமிகான் இந்தியா மாநாட்டில் 40க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து சுமார் 240 நிறுவனங்களும் 500 காட்சியாளர்களும் பங்கேற்க உள்ளனர். மாநாட்டு கண்காட்சியில் ஜப்பான், தென்கொரியா, மலேசியா, ஜெர்மனி உள்ளிட்ட 6 நாடுகளின் சர்வதேச அரங்குகளும் இடம்பெற உள்ளன. இந்தியாவில் நெகிழ்வுத்தன்மையுடன் கூடிய வலுவான நீடித்த செமிகண்டக்டர் சூழல் ஒன்றை உருவாக்குவதில் அரசின் முற்போக்கு கொள்கைகள் மற்றும் திட்டங்களின் பங்கை வலியுறுத்தும் வகையில் செமிகான் இந்தியா மாநாடு அமையும் என மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு எஸ். கிருஷ்ணன் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். செமிகண்டக்டர் துறையில் வளர்ச்சி மற்றும் புதுமையாக்க முயற்சிகளின் வேகத்தை பரஸ்பர ஒத்துழைப்பு மூலம் அதிகரிப்பது குறித்து குழு விவாதங்கள் மற்றும் ஆலோசனை அரங்குகள் இம்மாநாட்டில் இடம்பெற உள்ளன. செமிகண்டக்டர் துறையில் மகளிர் தலைமைத்துவத்தை மேம்படுத்துவது குறித்து தனி அமர்வு ஒன்றுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று புதுடெல்லியில் அபராஜிதா பராங்லா 2026 என்னும் அகில இந்திய மகளிர் மலையேற்ற பயணத்தை கொடி அசைத்து தொடக்கி வைத்தார். ஹிமாச்சல பிரதேசத்தின் ஸ்பித்தி பள்ளத்தாக்கில் இருந்து லடாக்கில் உள்ள சாங்தாங் வரையிலான இந்த 250 கிலோமீட்டர் சாகச பயணத்தில் முப்படைகள் சார்ந்த 28 NCC மாணவிகள் 3 அதிகாரிகளுடன் இணைந்து பங்கேற்றுள்ளனர். இந்த 30 நாள் பயணம் இந்திய இளம் பெண்களின் துணிச்சல், மன உறுதி மற்றும் அபார திறன்களை வெளிப்படுத்துவதாக அமையும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். இளம் தலைமுறையினர் இடையே தலைமை பண்பை வளர்க்கவும், மன ரீதியிலான நெகிழ்வுத் தன்மையை வலுப்படுத்தவும், ஒழுங்கு கட்டுப்பாட்டை மேம்படுத்தவும் இத்தகைய பயணங்கள் உதவிகரமாக இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். இந்த சாகச பயணத்தில் ஈடுபடும் மாணவிகள் தங்களின் பாதுகாப்பிற்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும், பயணத்தின் போது உள்ளூர் சமூகத்தினருடன் கலந்துரையாடலில் ஈடுபட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். பாதுகாப்பு துறைக்கு தேவையான எந்தெந்த பொருள்களை முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கலாம் என்பது குறித்து பாதுகாப்பு அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள 6வது பட்டியலில் மேலும் 405 பொருட்கள் இடம்பெற்றுள்ளன. இப்பொருட்களை இந்தியாவிலேயே தயாரிப்பதால் மொத்தம் 3070 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தக வாய்ப்புகள் உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் பாதுகாப்பு உற்பத்தி துறையில் சுயசார்பை எட்டுவதற்கான மற்றொரு முக்கிய நடவடிக்கையாக புதிய பட்டியல் திகழும் என பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பட்டியல் குறித்த முழு விவரங்கள் பாதுகாப்பு அமைச்சகத்தின் ஸ்ரீஜன் இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளன. 2020ஆம் ஆண்டு இந்த இணையதளம் தொடங்கப்பட்டது முதல் இதுவரை பாதுகாப்பு துறைக்கு தேவையான 33,000த்திற்கும் அதிகமான பொருட்கள் உள்நாட்டு உற்பத்திக்கு ஏற்றதாக அறிவிக்கப்பட்டு இதில் 15,700 பொருட்களின் உள்நாட்டு உற்பத்தி ஏற்கனவே தொடங்கியுள்ளன. இதனால் கடந்த 5 ஆண்டுகளில் இத்தகைய பொருட்களின் இறக்குமதி செலவு சுமார் 9,000 கோடி ரூபாய் அளவிற்கு குறைந்து இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்களுக்கு இடையிலான 12வது கூட்டம் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் தலைமையில் புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. மனித குலத்திற்கே முதலிடம் என்ற அடிப்படையில் புவிக் கோளத்தின் நீடித்த தன்மையை மேம்படுத்துவதில் கொள்கை, தொழில்நுட்பம் மற்றும் மக்கள் பங்கேற்பை ஒருங்கிணைத்து பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை அமைச்சர் தமது உரையில் வலியுறுத்தினார். 2005ஆம் ஆண்டிற்கும் 2022ஆம் ஆண்டிற்கும் இடையிலான காலத்தில் இந்தியாவில் மாசுபாட்டின் தீவிரம் 37% குறைந்து இருப்பதாகவும், நாட்டின் மொத்த மின்சார உற்பத்தி திறனில் தூய எரிசக்தி ஆதாரங்களின் பங்கு 50%ஐ விட அதிகம் என்றும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பாக பிரிக்ஸ் நாடுகளில் பயன்படுத்தப்படும் திறம்பட்ட நடைமுறைகள் மற்றும் புதுமை படைப்புகள் குறித்த 4 தகவல் தொகுப்புகளையும் அமைச்சர் இக்கூட்டத்தில் வெளியிட்டார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையிலான சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டங்களில் இடம்பெற்ற விவாதங்களின் அடிப்படையில் இத்தொகுப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா நேற்று புதுடெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில்
ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சை எடுத்துக்கொண்டதைத் தொடர்ந்து இன்று அவரது உடல்நிலை சீராக உள்ளது. அவர் தற்போது மருத்துவமனையின் இருதய நோய் சிகிச்சை பிரிவில் மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIR_News_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. 2025ஆம் ஆண்டிற்கான தேசிய விளையாட்டு விருதுகளை மத்திய அரசு இன்று அறிவித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்கள். இந்தியாவின் முன்னணி பேட்மிண்டன் இணை த்ரிஷா ஜோலி, காயத்ரி கோபிசந்த் மற்றும் வேறு 15 விளையாட்டு வீரர்கள் அர்ஜுனா விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். முதுபெரும் கால்பந்து வீரர் அருமை நாயகம் வாழ்நாள் சாதனைக்கான அர்ஜுனா விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தடகள பயிற்சியாளர் பர்வீர் சிங், குத்துச்சண்டை பயிற்சியாளர் சோட்டிலால் யாதவ், துப்பாக்கி சுடுதல் பயிற்சியாளர் நேஹா நந்தகுமார் சவான் ஆகியோர் துரோணாச்சாரியா விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். விளையாட்டுத்துறையின் மேம்பாட்டிற்கு சிறப்பாக பாடுபட்டதற்கான ராஷ்டிரிய கேல் புரோத்சாகன் விருது புனேயில் உள்ள ராணுவ பாராலிம்பிக் மையத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சோதனை அடிப்படையில் நவீன இயந்திரம் மூலம் பாதாள சாக்கடை கால்வாய்களை சுத்தப்படுத்தும் பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ், தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன் ஆகியோர் இன்று தொடக்கி வைத்தனர். இப்பணிகளை தொடர்ந்து கிடைக்கும் பின்னூட்டத்தின் அடிப்படையில் புதுச்சேரியின் அனைத்து 4 பகுதிகளுக்கும் தேவையான எண்ணிக்கையில் இயந்திரங்கள் வாங்கப்படும் என திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். புதுச்சேரியில் குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு காண தேவையான திட்டங்கள் குறித்து அதிகாரிகளுடன் கலந்து பேசி முடிவெடுக்கப்படும் என்றும், செப்டம்பர் 1, 2 ஆகிய தேதிகளில் மத்திய ஜல்சக்தி அமைச்சரை தாங்கள் சந்தித்து இது குறித்து பேச இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் நாளை புதிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சியை முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடக்கி வைக்க உள்ளதாக தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன் தெரிவித்துள்ளார். இன்று சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரி சட்டப்பேரவையில் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். கேள்வி ஒன்றுக்கு அவர் பதில் அளிக்கையில், சபாநாயகர் தேர்தலை நடத்துவது குறித்து கடந்த ஜூன் 24ஆம் தேதி துணைநிலை ஆளுநருக்கு கடிதம் அனுப்பப்பட்டதாகவும், இதுவரை அதற்கு பதில் வரவில்லை என்றும் கூறினார். பதில் அளிக்கும்படி ஆளுநரை வலியுறுத்த முடியாது என்றும், நிரந்தர சபாநாயகரை தேர்ந்தெடுக்கும் வரை அப்பதவிக்கு உரிய எல்லா அதிகாரங்களும் தற்காலிக சபாநாயகருக்கு உண்டு என்றும் திரு அன்பழகன் குறிப்பிட்டார். இன்றும் நாளையும் கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், திருவண்ணாமலை, மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் காரைக்கால் பகுதியில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 24ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோரப் பகுதிகள், வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக மதுரை மாவட்டம் சிட்டம்பட்டி உள்ளிட்ட இடங்களில் 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. புதுடெல்லியில் நடைபெறும் BWF உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டிகளின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் உன்னதி ஹூடா மியான்மர் வீராங்கனையை தோற்கடித்து 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் பிரிவில் இன்று மாலை நடைபெறும் முதல் சுற்று போட்டியில் இந்திய வீரர் லட்சியா சென் ஆஸ்திரியா நாட்டைச் சேர்ந்த காலின்ஸ் பிலிமோனுடன் மோதுகிறார். இந்திய தனி அடையாள ஆணையம் நாடு முழுவதும் 2 கோடிக்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகளின் ஆதார் விவரங்களை புதுப்பித்து இதற்கான தேசிய இயக்கத்தில் முக்கிய மைல்கல் ஒன்றை எட்டியுள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடக்கப்பட்ட இந்த இயக்கத்தின் கீழ் இதுவரை 1,56,000 பள்ளிகளில் ஆதார் விவரங்களை புதுப்பிக்கும் சேவை குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 7 முதல் 15 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இந்த சேவைக்கான கட்டணமும் கடந்த அக்டோபர் மாதம் முதல் ஓராண்டு காலத்திற்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது. குழந்தைகளின் ஆதார் பதிவை 5 வயதில் ஒரு முறையும் 15 வயதில் மற்றொரு முறையும் புதுப்பித்தல் கட்டாயமாகும். அவ்வாறு புதுப்பிக்க தவறினால் எதிர்காலத்தில் அரசு திட்டங்களின் பலன்களை பெறுவதும், பல்கலைக்கழக தேர்வுகள் மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு பதிவு பெறுவதும் கடினமாகலாம் என மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கேரளத்தில் கடந்த ஆண்டு மே மாதம் திறந்து வைக்கப்பட்ட விழிஞ்சம் கடல் துறைமுகத்தில் நேரடி ஏற்றுமதி இறக்குமதி செயல்பாடுகள் இன்று முதல் தொடங்கியுள்ளன. துறைமுகத்தில் இன்று நடைபெற்ற விழாவில் ஐரோப்பாவிற்கான 2 சரக்கு பெட்டகங்களை கேரள முதலமைச்சர் திரு VD சதீஷன் கொடியசைத்து அனுப்பி வைத்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அடுத்த மாதம் 17ஆம் தேதி புதுடெல்லியில் 5வது செமிகான் இந்தியா மாநாட்டை தொடக்கி வைக்கிறார். பாதுகாப்புத் துறைக்கு தேவையான பொருட்களின் உள்நாட்டு உற்பத்தி குறித்து 405 பொருட்கள் அடங்கிய புதிய பட்டியல் ஒன்றை பாதுகாப்பு அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ளது.
2025ஆம் ஆண்டிற்கான தேசிய விளையாட்டு விருதுகளை மத்திய அரசு இன்று அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் பாதாள சாக்கடை கால்வாய்களை நவீன இயந்திரம் மூலம் சுத்தப்படுத்தும் பணிகள் சோதனை அடிப்படையில் இன்று தொடங்கி உள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.